எங்கள் வீட்டை நிறைய தடவை காட்டியிருக்கேன். ஆனால் வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. இதுதான் எங்கள் வீடு. எல்லாரும் வீட்டை சுற்றி தென்னை மரமும் வாழை மரமும் வளர்ப்பாங்க. எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வெறும் கருவ மரம். அதுதான் இங்கே வேகமாக வளரும். அதனால் கருவ மரம். ஊரை சுற்றி காட்டுறேன்னுடைய ஊரை சுற்றி காட்டுறேன். உள்ளுக்குள்ளே போய் இப்படியே கேமரா எடுத்துக்கிட்டே தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த சாமிநாதன் மகளை பாருங்க, கிறுக்கு பிடிச்சி போய் எப்படி கேமரா வச்சுக்கிட்டு தெரியுதுண்டு என்னை கிண்டல்கள் அடிப்பாங்க. அதுக்குத்தேன் இந்த வத்தியில் இது ஒரு ரூமு. இந்த ரூமில் தான் அதிரசி சுட்டு கிடந்தது. நான் இதுக்குள்ளே தான் படுத்துக்கிட்டேன். எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட தேடி பார்த்தது இந்த ரூமில் தான். இதுதான். அதுக்கப்புறம் இது கிச்சன். இல்லை லைட் எடுத்து சொல்கிறேன். லைட் எங்கம்மா ஒன்றுமே எரியுதுல. லைட்டை போடுறேன்னு லைட்டு சுவிட்சி ஆன் பண்ணோன்னு பூரா கரண்ட் வச்சுங்க. போச்சு விட்டு வருது. ஏமா கரண்ட் என்னமா விட்டு வருது. குழம்பு வைக்கிறேன். போச்சு கரண்ட் விட்டு வருமான்றே குழம்பு வைமா. எதுவும் சுவிட்சை போடக்கூடாதா? எனக்கு தெரியாதுல்ல, நான் வேகமாக சுவிட்சை போட்டேனே. என்ன செய்ய? ஐயோ போடக்கூடாதுன்னு நீ சொல்லவே இல்லை. ஏதோ ஒரு சுவிட்சை போட்டு ஏதோ பால் டைப் வச்சுங்க. ஐயே இதான் கிச்சன். இருட்டு கிச்சனாகவே பாருங்க. போங்க ஆள்ல இருக்கு. அம்மா அங்கே வந்துருச்சு. அதனால சண்டை கிடப்போம். இதெல்லாம் அப்புறம் காட்டக்கூடாதா? இப்படி படுத்துறாளே பாருங்க. சரி வாங்க நம்மக்கிட்ட ஓடிடுவோம். சண்டை ஓட்டு என்னை வையம்னு நம்மகிட்ட ஓடிடுவோம். ஓடியாங்க. ஏன் அப்படி வருது? உழக்கம்லாம கிடக்கல, போட்டுக்கிட்டே இருக்குன்னு போடாமல் இருக்குல்ல. சரி ஒரு இதை தட்டுமா. கரண்டில் இருந்தால் வாழ முடியுமா? இந்த சின்ன வருதுடா. அப்புறம் கும்பரஞ்சனவா அம்மாச்சி நல்லா இருக்கீங்களா? ஃபோன் பேசல, ஃபோனில் வீடியோ தான் எடுக்கிறாரு. கரண்ட் வந்துட்டு இருந்த கரண்ட் வரல. ஏதோ ஒரு சுவிட்சையை போட்டு இருந்துச்சு. நல்லா இருக்கா? பானை நல்லா இருக்கலாம். சரி கேமராக்காவா? சரி பாரதி என்ன பண்ணுற? நல்லா இருக்கணா? அங்கே அவங்க எடுக்காதரா. அவங்க வீட்டில் வைக்க பரவாயில்ல. பூஜை அதெல்லாம் அங்கே போயிருக்காங்க ஐயா வீட்டுக்கு. அவங்களாம் விட்டுட்டு வந்தால் இருப்பாங்களா? லீவில் நாங்கள் கிடக்க. நீ அவங்களுக்கு ஓட்டு அங்கே யாருக்கு? குணாவுக்கா? சீமாப்பாக்கா அங்கே ஓட்டு. குணாவுக்கு ஓட்டு அங்கே. இது இங்கே தான் இருக்கு. அவள் வருவான், நாளைக்கு வருவான். மரத்தில் போய் சிக்கிக்கிடுச்சு. மரத்தில் சிக்கி கரண்ட் வர மாட்டேங்குது. எல்லாம் ஓடிக்கிட்டு இருந்த வரண்டா உழப்பி விட்டேனே நான் பாட்டுக்கு. அதான் ஒரு சுவிட்சியை போட்டேன். டப் 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 இருந்துச்சு. நான்டா அப்படியே நல்லா இப்படி புடிச்சிட்டு அம்முக்கு இப்படி பைய விடுவேன். வாங்க மண்ணே கும்புறத்தே. இன்னமும் ஆணு பொண்ணு எல்லாம் பெற்றுட்டேன். போதும் கடவுள். அது 100 ஆயிரத்தை கொடுத்தேன். போதும். ஆமாம் ஆணும் பத்துட்டேன், பொண்ணு 2 பத்துட்டேன். ஏத்தே பவைதா இவன் என்ன செய்யற? நல்லா இருக்கலா? ஓட்டா அவளுக்கு இங்கே தானா? சரி இந்த பெரிய லைட்டேனா பவித்ரா பவித்ரா மாதிரியே இருக்கேன். எங்க தகச்சு வரக்கடா ஐயா வளர்றாருல அவர் பேட்டு மட்டை எடுத்துக்கிட்டே பேட்டு மட்டை எடுத்துக்கிட்டே இருந்தாண்டா. சாப்பிட்டாவிட ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டு அப்படியே நான் சாயந்தரமே வீட்டுக்கு வரேன். எங்க வச்சுச்சா? வச்சுட்டே அதுவும் வச்சுச்சா? ட்ரீட்மெண்ட்டே எடுக்க வச்சுச்சா? பார்த்தீங்களா கடவுள் எப்படிலாம் இருக்காரு. எம்புடு பெருசா இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் தெரிஞ்சு இப்படி தனியாக இருந்துச்சு. அப்படி இல்லை ஆட்டோ
அந்த அன்னைக்கெல்லாம் போய் சமைத்தான் போவேன் குடும்ப போறோம்ட்டா மயில பத்தியா ஊருக்கு வந்தா அத்தை சின்னம்மா எல்லாரும் வந்து நம்மளை பார்க்குறதுல அப்படி சந்தோஷம் பார்த்தியெல்லாம் எங்கள் அத்தை அது எங்கள் சின்னம்மா. ஆமா அந்த மக்கா அதில் ஒரு சந்தோஷம் இப்போ தெரியுதா நம்ம சொந்த ஊரோட அருமை அதான் என்னவா. ரெண்டு நாயெல்லாம் கூட போய் எப்படி கிடக்கூடாது. இப்போ தான் 2 மாதம் ஆச்சு நான் வந்துட்டு போய் இப்படி அசிங்கமாக கிடக்கிறேன். ஓட்டு போட்டா இங்கே அங்கே வருமானம் இங்கே நிறுத்துது. ஆமா என்னத்துக்கு இருக்கா ஒரு வேலை இல்ல சரி போயிட்டு என்ன இப்படி தள்ளிட்டு ஓடுறேன் என்னடா கடைக்கு என்ன வாங்க போறியா? கடையில ஓட்டலாம் ஆ ஓகே கலரு நம்ம கூட கிளம்பிச்சு நான் போய் சமைக்கிறேன் வாங்குங்க நம்ம போய் சமைப்பையம்மா இருட்டா பெருமை ஏமா கரண்ட் அனுப்பிடுது. அதான் நீ ஒன்றுமே பண்ண முடியாது இருக்கேன். ரொம்ப வெட்டி விட்டாலும் பரவாயில்ல. ஐயோ என்ன நைட்டில் கரண்டில் கொடுத்துங்கிறது தூங்கவும் முடியாத என்ன இப்படி அழுத்தி பட்டி நல்லா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சார்ஜ் வேறு போட முடியாது. முருகா என்னாச்சு முருகா அப்படி டப்பு 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 டப்புன்னுச்சுதா. காற்றுக்குள்ளே வேற ஒங்கின்றது இது வேற. காது ரொம்ப குழந்துக்கிட்டே காது குடையில இப்போ நான் எங்கே போ குடையிறேன். இங்கே தட்டினா எப்படிமா வரும்? அங்கே தட்டணும் மெயினில் தட்டணும். குழப்படி வந்துட்டு அப்போ கிச்சன் லைட்டை போடவே மாட்டியா? போடுவேன் அதை நல்லா பையே போடணும். தொக்குன்னு ஓட்டுறது அது வந்து இதாகிடுச்சு லூஸ் கான்டாக்ட் ஆயிடுச்சு. என்னன்னு தெரியல இப்படின்னு லைட்டை போட்டு வீட்டை கட்டு கொண்டு பார்த்தேன். கரண்ட் இல்லையா? ஏம்மா முருங்கக்கா அப்படி காய்ச்சி கிடக்குமா? இந்த வாரு இங்கே வாரு எம்புட்டு காய்ண்டு காய்ச்சி நெத்தா போய் கிடக்கு கிடக்கா. என்ன அப்படி கேட்குற? அந்த வாரு கண்ணு தெரியல அப்படியான்னு சொல்லு. என்ன பாத்ரூம் செப்டிக் டேங்க் எதுவுமே யூஸ் இல்லை. அடுப்பு இப்போ வைத்தேன் வைக்கிறேம்மா. இந்தா எம்புடு கை கிடக்கு என்னடா சார்மா அப்படியா 1 2 3 10 கைக்கு மேலே கிடக்கு. ஆனால் மறந்தேன் வெறும் ஒத்த இலை இல்லாமல் எப்படி காய் கச்சு கருவேலி காடு. இந்த வயலுக்கு தண்ணி வச்சுறது இதுதான் தண்ணி வச்சுற வாய்க்கா வரப்பு.